ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ்ல பார்த்துருப்பீங்க இப்படியும் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இப்போ 2-3 நாள் பேஞ்ச மழையில் எங்கள் கடை ஃபுல்லாக வந்து தண்ணி ஏறிடுச்சுங்க. தண்ணி வந்து எங்கள் கடையில் மட்டும் கிடையாது, அந்த லைனில் வந்து ஒரு 4 கடை இருக்கும். 4 கடையிலையுமே வந்து தண்ணி நிறையவே பூந்துருச்சு. நம்ம கடைக்கு பக்கத்து கடை வந்து ஸ்பீக்கர்லாம் பெரிய பெரிய ஸ்பீக்கர் சவுண்டு சர்வீஸ் கடை, அவரோட கடை. பெரிய பெரிய ஸ்பீக்கர் எல்லாமே வந்து தண்ணி நிறைய பூந்துருச்சு. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க, மக்கள் உடனே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தண்ணியை முண்டு ஊற்றுறதா இருக்கட்டும், ஒரு கொத்தனார் வந்து தண்ணி ஓடுறதுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டாங்க. அந்த வழியாக வர்ற போலீஸ் ஒருத்தவர் சொன்னார், அந்த கல்லை ரிமூவ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது வந்து லைனாக வந்து தண்ணி ஓடுற மாதிரியான ஒரு லைன் தான். அதில் ஒரு கல் மாதிரிக்கு ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறமா எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லை நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணோம். தண்ணி ரிமூவ் பண்ண அந்த கல்லை ரிமூவ் பண்ணவும் என்ன ஆச்சு, தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வடிஞ்சு அந்த லைனில் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு பள்ளமாக. ஓகேங்களா? அதில் வந்து யார் வீட்டுக்குமே வந்து உள்ளாரெலாம் போகலை. அதில் ஒரு அம்மா வந்து என்ன பண்ணாங்க, என் வீட்டு வாசல் வழியாக தண்ணி ஓடுது, வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளார ஓடலைங்க, என் வீட்டு வாசல் வழியாக நீங்கள் எப்படி வந்து இந்த தண்ணியை திறந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டாங்க. நம்ம போலீஸ்கார் சொல்லி தான் நம்ம வந்து பண்ணோம். வீட்டுக்குள்ளார யார் வீட்லேயும் நம்ம வந்து திறந்து விடலை. 4-5 கடைக்காரவங்களாம் சேர்ந்து கடை உள்ளாரையே வந்து அவ்வளோ காஸ்ட்லியான பொருளாக இருக்குது, கடை உள்ளார தண்ணி நிற்கிதான். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியல. அவங்க வாசல் வழியாக தண்ணி போகிறது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து எங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. சண்டை போட்டதோடு மட்டும் இல்லை, அதை அடைக்கவும் செஞ்சாங்க. அடைக்கவும் ஏரியாக்காரவங்களாம் சத்தம் போட்டு அதை திரும்பவும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு வழியாக வடிஞ்சுது. இதில் வந்து அவங்க எனக்கு சண்டை போட்டது கூட வந்து எங்களுக்கு பெருசாக தெரியலங்க. அந்த அம்மா வந்து ஒரு கஷ்ட நேரத்தில் எங்ககிட்ட கடன் வாங்கி எங்கள் கடையிலேருந்து நிறைய ஜாமான் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அந்த கடன் வந்து கூட கொடுக்காமல் இருந்தாங்க. புதுசாக ஒரு கடை திறக்கவும் அவங்கக்கிட்ட போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி அப்படி இருந்தாங்க. மாதக்கணக்கில் வந்து காசை கொடுக்காமல் இருந்தாங்க. அதுக்கு நம்ம வெளியில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்டோம்னால, இல்லை எங்கள் கடையில் நாங்கள் ஜாமான் வாங்கி போட்டிருந்தா அதோட லாபம் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நாங்கள் இத்தனைக்குமே வந்து பொறுமையாக தான் இருந்தோம். ஃபைனலாக வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்கள் கடைக்கு வரும்போது யதார்த்தமாக தெரியவும் அவங்க வந்து கொடுத்தாங்க. அப்போ இவங்க கொடுக்கவே இல்லை, அவங்க ரிலேட்டிவ் தான் வந்து அந்த கடனை வந்து அடைச்சாங்க. மாதக்கணக்கில் போட்டு வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த அம்மா வந்து ஏன் தண்ணியை திறந்து விடுறீங்கன்னு கேட்கும்போது, இது மாதிரி நான் எங்கள் எல்லாரோட கடையில் உள்ளாரையும் தண்ணி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் கடையில் தண்ணி போனால் எனக்கு என்ன அப்படின்னு வேற அவங்க சொன்னாங்க. எப்போவுமே நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் சப்போர்ட் பண்ணவங்கள நம்ம வந்து என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க. ஸோ நாங்கள் சப்போர்ட் பண்ண எங்ககிட்டே வந்து அவங்க சண்டை போட்டது வந்து எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் என் வீட்டுக்கார்ட்ட அத்தனைக்கும் கேட்குறேன், நான் கடை வச்சுருக்கிறதோட தரமா நீ வந்து கடன் வாங்கி சாப்பிட்டேன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேணாம், சொல்லி காட்டக்கூடாது நாம அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. என்னை பொறுத்தளவு இந்த மாதிரியான ஆளுங்கள்கிட்ட தான் நம்ம செஞ்சதை வந்து சொல்லணும். சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு புரியும். இது வந்து சொல்லி காட்டுறதில்ல, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. ஏன்னா நன்றி மறக்காமல் இருக்கணுங்க. எப்போவுமே வந்து நன்றி மறக்கக்கூடாது. ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னா மறக்கக்கூடாது. ஒரு 10 ரூபா சொல்லுங்களேன், 10 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினாலும் சொல்லுங்கள், அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் அவங்க கையில் காசு இல்லாமல் தானே வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க. அன்னைய தேவைகள் வந்து நிவர்த்தி அடைஞ்சுது. ஸோ அவங்க 10 ரூபாலாம் வைக்கல, நிறையவே வச்சுருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ் தான் கொடுத்தாங்க. நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவங்களோட உண்மையான கேரக்டர் என்னங்கிறது ஒரு சிலரை தான் நான் சொல்கிறேன். காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் தாங்க தெரியும். ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ செய் நன்றி மறவாமை வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து ஒரு அடிப்படையான தேவை. என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.